நீங்க எதுக்காக இதெல்லாம் வாங்கி போட்டீங்க? இல்ல இருக்கிற இடத்த விட்டு நீங்க எங்கெங்க தேடி இருந்தீங்க அதான். எனக்கே எல்லாம் வாங்கி தெரியும். பானே ராட்னம் சுத்தணும்னு சொன்னியே, சுத்தலாம் வா. யார் பானே? நம்ம சொந்தக்காரனா? எந்த ஊரு? ஏமாந்தபுரம். ஓ, அந்த சமையல்காரர் மாணிக்கம் பிள்ளையானே. வா வா, ராட்னம் சுத்தலாம். தலையை பாரு, இவனுக்கு பொறா கூடு மாதிரி. நிறுத்தியா? அண்ணா, என்னன்னா நீங்க முதல்ல இப்படி தலை சுத்தம்னு சொல்லியிருந்தா நான் இந்த ராட்னத்துல ஏறி இருக்கவே மாட்டேன். ஆமா, எங்க இந்த ஏமாந்தபுரம்? இனிமேலும் நான் ஏமாற தயாரா இல்ல. இப்ப யார் உங்களை ஏமாத்துனது? ஏமாத்தீங்களோன்னு பயமா இருக்குது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைச்சு போறாங்க. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்குது. அப்படியே நினைச்சாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை, நல்லதுதான். இப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? என்னால தாங்க முடியலங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன நீங்க லவ் பண்ணும். புரியலையே. இங்கிலீஷ்ல சொன்னா லவ், தமிழ்ல சொன்னா காதல். இது கூடவா புரியல? உங்களை தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. வேற வேலையை பாருங்க. எப்படியாவது என்ன லவ் பண்ணுங்க. இப்ப எதுக்கு அழறீங்க? என் மூஞ்சி எதுனா நல்லா இல்லையா? நான் அப்படி சொல்லலையே. அதுக்காக உங்க மூஞ்சி நல்லா இருக்குதான் நினைச்சுக்காதீங்க. நான் உங்க மேல ஆசைப்பட்டதே உங்க மூஞ்ச பார்த்து இல்ல, முதுவை பார்த்து தான். நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஓ, இப்பதான் புரியுது. அவன் வேற ஆசைப்படுறானா? யாரு? அதான் நேத்து உங்க கூட ராட்டினத்துல சுத்தினானே, இந்த பொறா கொடுத்தலையன். ஐயோ, அவர் எங்க அண்ணன். அவர் தான் அண்ணன் ஆயிட்டாருங்களே. நீங்க என்ன லவ் பண்ணலாமே, நான் தான் அண்ணன் இல்லையே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் தான், உங்க மேலதான் பைத்தியம். அதனாலதான் கையோட மருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்க மட்டும் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா இந்த நிமிஷமே விஷம் குடிச்சிட்டு சாவறதா நான் முடிவு பண்ணிட்டேன்.